என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் செய்கிறோம்? அதிகாலை வேளையில் தான் நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறுகிறது, கோவிலுக்கு செல்கின்றோம், மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் காலையிலே ஏற்படுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் இவை செய்து முடித்து விட்டால் இதுக்கு அதிகப்படியான பலன் உண்டு என்று யோக இலக்கியங்கள் கூறுகின்றன. அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு ஜெய் ஆதித்யா 12 வயது 12th முடித்திருக்கிறார். பக்தவச்சலம் வித்யாலயத்தில் கொரட்டூரில் படித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நின்ற பாத ஆசனத்தை செய்ய போகிறார். என் அருமைச்சூடரே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் எழுந்திருங்கள். நின்ற பாத ஆசனம் இது அர்த்த சிரசாசனம், சிரசாசனத்துக்கு மாற்று ஆசனமாக அமைகின்றது. நின்ற பாத ஆசனம் செய்யுங்கள். மனோதிடம், மனோ உறுதி இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தான் ஏற்படுகிறது. பேச்சு வழக்கிலே கூட நாம் சொல்வோம், நீ ஒத்த காலில் நின்னாலும் உனக்கு நான் தரமாட்டேன், நீ ஒத்த காலில் நின்னாலும் உன்னால் இது செய்ய முடியாது என்று சவால் விடுவார்கள். ஏனென்றால் ஒத்த காலில் நின்றால் காரியத்தை சாதிக்கலாம், நினைத்த காரியத்தை முடிக்கும். நமது தவ முனிவர்களெல்லாம் இந்த ஒத்த காலில் தவம் பண்ணிதான் நமது கடவுள்களிடம் வேற்ற வரம் பெற்றதாக யோக இலக்கியங்கள் சொல்கிறது. இது ஒரு தவநிலை. அதோடு சிரசாசனத்துக்கு மாற்று ஆசனம் முழுமையாக செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒத்தக்காலில் நின்றால் மனோதிடம் ஏற்படும், மனோ வைரோக்கியம் ஏற்படும். அதுதான் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக கலையுங்கள். அடுத்த காலை செய்யுங்கள். முழுமையாக எந்த குறையுமின்றி இந்த ஆசனத்தை அற்புதமாக செய்கிறார். நம்ம கோயில் சிலைகளில் பிரகாரங்களில் போய் பார்ப்பீர்களானால் தூண்களில் அநேக சிற்பங்களை பார்க்கலாம் ஒத்த காலில் நிற்கிறதுக்கு. ஏன் கோயில் பிரகாரங்களில் அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த காலத்திலே புஸ்தகங்கள் கிடையாது, இந்த மாதிரியான ஊடகங்கள் கிடையாது. ஆகவே மக்கள் கோவிலுக்குத்தான் அதிகமாக செல்வார்கள். அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்து பழகட்டும் என்று தான் அந்த காலத்தில் சிற்பமாக வடிவமைத்து நமக்கு கற்பித்தார்கள். இப்பொழுது நமக்கு எத்தனையோ முறைகளில் நாம் ஆசனத்தை பழகிக்கொள்ளலாம், பலன் பெறலாம். அப்படியே கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். செய்யுங்கள். இதிலே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்ன என்று கேட்டால், கை விரலை சேர்த்துடணும், கட்டை விரலை சேர்த்துருங்க. கட்டை விரலை இல்லை கட்டை விரலை மற்ற விரல் அப்படி இருக்கணும். இதில் முனிவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், அந்த பெருவிரலை மட்டும் நிற்பார்கள். அப்படியே தூக்கி நில்லுங்க. முதல்ல விரலில் நிற்கணும், எல்லா விரலையும் வச்சு நிற்கணும் சிவரோரம். அப்புறம் கட்டை விரல் வைக்கணும். கட்டை விரலில் தான் நிற்பாங்க அந்த காலத்தில் முனிவர்கள். கட்டை விரலில் நின்னாச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த கட்டை விரல் கட்டை மாதிரி ஆயிரும், கட்டை மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன செய்வார்கள் என்றால், ஊசியை கீழே வச்சு அது மேலே ஊசி மேலே தவம் செய்கிறதுங்கிறது அதுதான். கட்டை விரலை ஊசி மேலே கட்டையில் வச்சு அது போகாத, அதில் நின்று தவம் பண்ணுவாங்களாம் முனிவர்கள். கட்டை விரலை மூல கட்டையாக்கி அந்த கட்டையை கொண்டு ஊசி மேலே வைத்து அந்த ஆசனங்களை செய்கிறது. இப்போலாம் போட்டிகளில் பார்ப்பீர்களானால் ஆணி பலகையை வச்சு அது மேலே இருந்து ஆசனத்தை செய்யறதுன்னு நான் பார்க்கலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அடுத்த காலை பண்ணுங்க.
எந்த ஆசனம் செய்தாலும் மூஞ்சியை வந்து இறுக்கிக்கிட்டோ மூச்சு பிடிக்கின்றோ மூச்சு விகாரமாக வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. சிரிச்சுக்கிட்டு அப்படியே இலக்கமாக உடலை வைத்து செய்தால்தான் ஆசனத்திலே முழு பலனும் கிடைக்கும். இந்த வெயிட் லிஃப்டிங் தூக்குற மாதிரி மூஞ்சியெல்லாம் விகாரமாக வச்சுக்கிட்டு இந்த ஆசனங்களை செய்யக்கூடாது. அப்படி தான் ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும். எந்த பகுதிக்கு பலன் குடிக்கும் என்று நாம் நினைத்து இந்த ஆசனத்தை செய்கிறோமோ அந்த பகுதிக்கு பலன் கிடைக்கும். முகத்தை இறுக்கி கொண்டோ மூச்சை பிடித்து கொண்டோ மூஞ்சியை விகாரமாக வைத்துக்கொண்டு ஆசனங்களை செய்யக்கூடாது. அப்படியே ரிலாக்ஸ்டாக இலக்கமாக உடலையும் மூஞ்சியும் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. கீழே மனோதிடம் மனோ வைரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்திலோ ஒரு படிப்பிலோ ஒரு தேர்விலோ அல்லது ஒரு செயலிலோ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை நாம் பழகலாம். கண்டிப்பாக அதில் வெற்றி பெற முடியும், ஜெயம் கிடைக்கும். எதிலும் மன தைரியமாக இழப்பக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு இந்த ஆசனம் பார்ப்பதற்கு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சுவர் ஓரமாக தான் செய்ய முடியும். தனியாச்சு தான் அப்படியே கால் ஆடும், நிற்க முடியாது. சுவர் ஓரமாக ஒரு 10 நாள் செய்து அப்புறம் சுவரை விட்டு ஒரு அடி தள்ளி வந்து இந்த ஆசனங்களை பழக வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை நான் பழகி பெரிய பலன்களை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.